கொடி அனுப்பிக்காகவும் தமிழக உரிமைக்காகவும் பாடுபட்டவர்கள் வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாள் வரைக்கும் நமக்காக உழைச்சா மக்களுக்கான உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? நான் அன்னைக்கே சொன்ன இதே இடத்துலதான் நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்க. அதுக்கு நான் சொன்னேன், கட்சியை அறிவிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா கட்சியை அறிவிச்சிடலாம், கொடி போட்டுடலாம், லெட்டர்பாடு அடிச்சிடலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டும். இது சமீப அரசியல், அதாவது கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு போடுற ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அக்னிவீர் திட்டத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீட்டை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீர் பங்கீடை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அப்புறம் மாநிலங்கள் உரிமைகளை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு விஷயத்திலே அவங்க நிலைப்பாடை சொல்ல வேண்டும். இப்ப கூட லேட்டரல் என்ட்ரின்னு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அதை நாங்க காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் அவருடைய நிலைப்பாடை சொன்னாங்க. லேட்டரல் என்ட்ரியை பற்றி விஜய்க்கு நிலைப்பாடு என்ன, வக்ஃப் போர்டுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க மத்திய சர்க்கார், அதை பற்றி அவருடைய நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன், சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன், தமிழ் புலவர்களை மதிக்கிறேன், எல்லாரும் தான் மதிக்கிறோம். நத்திங் ஸ்பெஷல் அபவுட். எல்லாரும் தான் பண்றோம், எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம் சொல்றது ஒரு நிலைப்பாடு இல்லை. ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அது அரசியல் கட்சி எந்த இடத்திலே நிற்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து சொல்லணும். தமிழ் எல்லாருக்கும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கும் தான் தமிழ் பற்று இருக்கு, தேசியமும் இருக்கு. இந்திய யூனியனுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டும், தமிழ் உணர்வு இருக்கு, எங்களுக்கு தான் தேசியம் இருக்கு. வாட் இஸ் யூனிக் அபவுட் இட் சொல்றதுல ஒன்னும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் ஒண்ணும் இல்லையே, இது ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லையே, இதுல எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது. எல்லாரும் வாடிக்கையா சொல்கின்ற ஒரு இதா இருக்கு. நான் சொல்ல நிலைப்பாடை சொல்ல வேண்டும். அரசியல் இன்னைக்கு நடைமுறை அரசியல்ல, நிகழ்கால அரசியல்ல இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாட்டை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்கு நம்ம முடிவு சொல்ல நம்ம என் கருத்தை நான் சொல்ல வரேன். ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பெருந்தலைப்பு காமராஜர் தெரியல, அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம் யார் படத்தெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் கிடையாது. கொடி கட்சியோட கலரு, கட்சியோட லெட்டர் பேடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. அவருடைய நிலைப்பாடை வச்சுதான் மக்கள் இவர் எந்த நிலையில இருக்கிறாருன்றது ஒரு முடிவு பெற முடியும். அப்படிதான் என்னால முடிவு பெற முடியும். ஒரு புக்கை கவரை வச்சு புக்குக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துதான் இந்த புக்கு நல்ல புக்கா இல்லையா நான் சொல்ல முடியும் இல்லையா. கவர்ல நல்ல கலர் இருக்கு, அதனால இது நல்ல புக்கு என்னால சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.